எல்லாருடைய கஷ்டங்களுக்கும் அவங்கவுங்க தான் காரணம். இறைவன் மேலே பழி சுமத்திடவும் கூடாது. பெரும்பாலும் நம்முடைய கஷ்டங்கள் தொடர்ந்துட்டு இருக்க காரணம், நம்முடைய கஷ்டங்களுக்கு நம்ம தான் காரணம் ஒத்துக்கிறது இல்லை. அதுலேருந்து மீண்டதுக்கு அவன்கிட்ட ஒப்படைக்கிறது கிடையாது. கஷ்டங்களுக்கு காரணம் நம்ம யாரையாவது சொல்லிடுறோம், அல்லது படைச்சவனை கூட சொல்லிடுறோம், எல்லாம் இறைவனுடைய சோதனையாக இருக்குது, நான் யாருக்கு எந்த பாவம் பண்ண எனக்கு கஷ்டம் தெரியல, அல்லது நேரங்காலம் சரியில்லை, அல்லது செய்வனையாக இருக்குமோ சூனியமாக இருக்குமோ, இப்படி நம்ம காரண காரியங்களை சொல்லிட்டு இருக்கோம். அந்த காரண காரியங்கள் தான் நமக்கு சோதனை வேதனையாக மாறுது. உங்கள் மனசாட்சி அறிவிக்கிறது உங்களுடைய கஷ்டங்களுக்கு காரணம் நீங்கள் தான். இறைவன் வேதத்தின் மூலமாக அறிவிக்கிறது தீங்கு வந்து உங்களை அடைவதெல்லாம் உங்களுக்கு அடங்கு செய்த பாவங்கள் தான். ஆனால் எந்த வகையில் நமக்கு சிறிதோ பெரிதோ மறைவாகவோ வெளிப்படையாவோ கஷ்டங்கள்னு ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் என் பாவங்களை மன்னிச்சுன்னு நம்ம கேட்க வேண்டும். ஏன்னா கவனம் மாறி போயிருக்குது. அவனுக்கு பொருத்தமில்லாத எண்ணங்களோட, அவனுடைய பொருத்தமில்லாத பேசுவதோட, அவனுக்கு பொருத்தமில்லாத செயல்களோட, அவனுக்கு பொருத்தமில்லாத செலவுகளையும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி நம்ம எல்லாம் இப்போ சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கோம். அதில் நம்ம கேட்க வேண்டியது என்னுடைய பாவங்களை மன்னிச்சிடும். எந்த குணக்கேட்டின் காரணமாக இந்த கஷ்டம் என்னை தொடர்ந்துட்டு இருக்கோ அந்த குணங்களை என்னை நீக்கிறீங்கன்னு கேட்கும். நீயே என்னை பொறுப்பத்து நடத்து அப்படின்னு அவனை ஒப்படைச்சு நம்பிக்கையும் கேட்டு பொறுமையை கேட்டேன்னு சொன்னால் அது வந்து விடுவிக்கப்படுறது சுகமானமாக இருக்கும். கஷ்டங்கிறது விடுவிக்கப்படுறது சுகமானமாக இருக்கும். ஆனால் நம்மளோ கஷ்டத்துக்கு நம்ம ஒத்துக்கிறதும் கிடையாது. மீண்டதுக்கு வழிகளை வச்சுருக்கோம். அறிவை கொண்டு இது கொண்டு மீண்டலாம், அல்லது பொருளை கொண்டு, அல்லது மனிதர்களை கொண்டு நம்ம மீண்டலாம் நினைக்கிறோம். ஒரு காலம் மீள முடியாது. எதில் மீளலாம் நீங்கள் முயற்சி பண்ணுறோமோ அதில் இன்னும் கஷ்டம் அதிகமாக இருக்கும். கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், துன்பங்கள் மேலே துன்பங்கள், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகள். ஆமாம், அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொன்னால் அவன் அந்த தீர்ப்புக்கு நம்ம பணிஞ்சிடணும். அவனுடைய தீர்ப்போ உங்களுடைய கஷ்டங்களுக்கு காரணம் நீங்கள் ஒத்துக்கங்க, பாவமணிப்பு கேளுங்க, அதில் வந்து மீள விரும்புங்க, நான் உங்களை மீட்டுக்கிறேன். திருப்பியும் கஷ்டங்கள் வர வேண்டாம்னே வர அளவுக்கு நான் வர மீற வேண்டாம்னு என்ற சரணடைஞ்சிருக்கேன். இதெல்லாம் நம்ம முற்படுத்தும் பொழுது அதிலிருந்து விடுவிக்கப்படுறதே சுகமாக இருக்கும். முதல்ல மன அமைதி அடையணும். மன அமைதி அடைஞ்சால் மட்டும்தான் உடல் சுகமடையும். நம்மளை பொறுத்த வரைக்கும் மனம்தான் உடலை இயக்கி தெளிவாக்கப்பட்டிருக்கோம் ஞானங்களை கொண்டு. மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் உடல் தான் மனசை இயக்கி நினைப்பாங்க. நமக்கு மனசு உடலை இயக்குதுன்னு சொன்னால் அந்த மனசில் இப்போ பலவீனங்கள் இருக்குது, கவலை இருக்குது, பயம் இருக்குது, உணர்ச்சிகள் இருக்குது. அதன் காரணமாக உடல் சோர்ந்து போயிருக்குது, உடல் கஷ்டத்தில் இருக்குது. இப்போ என் மன அமைதி அடையும் பொழுது, எப்போ மன அமைதி அடையும், என்னுடைய தீர்ப்பு நான் பண்ணிடுறேன், மனசால் தீர்ப்பு நான் பண்ணிடுறேன், அவன்கிட்ட சரணடையும் பொழுது மன அமைதி அடையுது. அதில் உடல் சுகம் படிப்படியாக கிடைக்குது. நம்முடைய சூழல் மாற ஆரம்பிக்கும்.